Hi mates, hi. I hope you are all doing well. இன்னைக்கு டே 17 நம்மளுடைய 100 days weight loss சேலஞ்சில் இன்னும் நமக்கு 83 நாள் இருக்குது. ஸோ எஸ், நம்ம சூப்பராக வந்துட்ருக்கோம். எனக்கு வெயிட்டு குறைஞ்சிருக்கு. டே 16ஓட டே 17 எனக்கு வெயிட்டு குறைஞ்சிருக்கு. அதையும் இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ளஸ் என்னுடைய டயட், என்னுடைய எக்ஸசைஸ், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, ஒரு 3 நாள் வீடியோவுக்கு முன்னாடி, அதாவது 3-4 நாளைக்கு முன்னாடி 3 days 4 days பேக் நான் 3 to 4 days பேக் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இனிமேல் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுக்காமல், ப்ரோட்டீன் ஒரு நாள் எடுத்தேன்னா அடுத்த நாள் நான் ப்ரோபயோட்டிக் நான் எடுக்க போகிறேன், என்னுடைய கட் ஹெல்த்தையும் நான் கொஞ்சம் பார்த்துக்க போகிறேன், ஸோ ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நான் கொஞ்சம் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் நான் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி தான் நான் இனிமேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு நாள் நான் பழைய கஞ்சி குடித்தேன், அடுத்த நாள் நான் ப்ரோட்டீனுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு அடுத்த நாள் நான் தோசாவோ இட்லியோ சாப்பிட்டேன். அதுலேயும் இட்ஸ் அ ஃபர்மெண்டட் பேட்டரில், ஸோ அதனால் நான் அதுவும் ப்ரோபயோட்டிக்ங்கிறதுனால அதையும் எடுத்தேன். ஸோ அடுத்த நாள் நான் ஒரு ப்ரோட்டீன் எடுத்தேன், அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட் ஏதோ ஒன்று நான் சாப்பிட்டேன். ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்சேன். ஆஸ் யூஷுவல் பாத்ரூம்லாம் போயிட்டு வெயிட் செக் பண்ணேன். வெயிட் செக் பண்ணது எப்போ அப்படின்னா 16th டே மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணுறேன். என்னுடைய வெயிட் 113.30, 40, 45 இந்த மாதிரி மாறி வந்துக்கிட்டு இருந்தது. நேற்று வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் என்னுடைய ஃபைனல் வெயிட். அதாவது 113.45ன்னு வச்சுக்கோங்களேன், மாட்ரேட்டாக. இதுதான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த வெயிட்டு 16th டேக்கு உண்டான வெயிட்டு. 17th டே என்னுடைய ப்ராக்ரஸ், நான் எக்ஸசைஸ் பண்ணது, டயட்டில் இருந்தது, தூங்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த நாள் காலையில் நான் என்னுடைய வெயிட் செக் பண்ணும்போது என்னுடைய வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ 4:30க்கு எழுந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணிவிட்டு 5:30 to 6:15 வரைக்கும் வாக்கிங். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் 3/4 மணி நேரம் வாக்கிங் போகிறான், அதுக்கப்புறம் புஷ்அப்பு அதெல்லாம் பண்ணுறான், இதை ஏன் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நான் இதை பண்ணுறது, இது என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகே, இதை நான் உங்ககிட்ட நான் காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த ரொட்டீனையும் இந்த டிசிப்ளினையும் இந்த கன்சிஸ்டன்சியும் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ வெயிட்டு குறையுது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசியிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு 10 கிராம் குறைஞ்சாலும் சரி, 10 கிராம் கூடுனாலும் சரி, எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய ரொட்டீனை நான் சொல்ல தான் ஓகே இவன் உண்மையிலே ப்ராக்ரஸில் இருக்கான், இவன் அந்த ரொட்டீனை டெய்லி பண்ணுறதுனால தான் இவனுக்கு இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்போது நம்மளும் இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கு நம்ம ஏதாவது பண்ணும்போது வித் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளினோட பண்ணும்போது தான் இந்த மாதிரியான வெயிட் லாஸ் பண்ண முடியும், இல்லைனா இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விடாமல் நானும் பண்ணணும். நான் பண்ணும்போது எனக்கு நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வருது. ஓகே, நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ் குறைஞ்சது இல்லை கூடுனது அப்படின்னா, ரெண்டுத்தில் எது நடந்தாலும் வி ஷுட் பி இன் த ப்ராக்ரஸ். நான் அந்த ப்ராக்ரஸில் இருக்கணும், நாம் அந்த ப்ராக்ரஸ்லேயே இல்லாமல் நம்ம விட்டுட்டோம்னா உடம்பு கூடுனாலும் குறைஞ்சாலும் நமக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் நம்மளை பற்றி நாம் பெருசாக கேர் பண்ணிக்கலன்னு அர்த்தம். என்னை நான் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ரொட்டீனுக்குள்ளே இது எனக்கு போரே அடித்தாலும் அந்த போரிங்லேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் திரும்பவும் கற்றுக்க தான் செய்யணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் அண்ட் ஃபாலிங் இன் டு த டீப் வெல் அண்ட் அகெயின் ஐ ஷுட் ஹாவ் டு ஸ்விம் இட். அண்ட் இன்னொரு எனக்கு டீப் வெல் வந்தாலும் அது அதை விட பெருசாகவே இருந்தாலும் கூட தென் நான் அதுலேயும் ஸ்க்ராட்ச்லேருந்து நானாக உன்னை தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் நான் ஸ்விம் பண்ணணும். ஸோ ஸ்விம்மிங்லேயே நான் இருக்கணும், எங்கேயும் ஸ்டாக்னண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ பேக் டு எக்ஸசைஸ். 3/4 மணி நேரம் வாக்கிங், 5:30 to 6:15, 4,000 to 5,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 10 minutes பிராணாயாமம் முடிச்சதுக்கப்புறம் புஷ்அப் 4 செட்டு, ஈச் செட்டு 10 கவுண்ட்ஸு. நேற்று இந்த 17th டே என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 3 செட்டு 10 கவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. லாஸ்ட்டு செட் மட்டும் 5 கவுண்ட்ஸ் தான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணலை, அதுக்கு முந்தின நாளும் நான் எக்ஸசைஸ் பண்ணலை. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டே 16 அண்ட் டே 15 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அது நான் எக்ஸசைஸ் பண்ணாதனால எனக்கு அவ்வளோ எனர்ஜியும், எக்ஸசைஸும் பண்ணலை, ப்ரோட்டீனும் எடுத்துக்கல. ஸோ ஸ்டாமினா, எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் 4th செட் 5 கவுண்ட்ஸ் தான் முடிஞ்சது.
அதுக்கப்புறமா ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜு ஆஸ் யூஷுவல் ஈச் 4 செட்ஸ் பண்ணேன். ஈச் செட்டு 20 கவுண்ட்ஸு. அது முடிச்சதுக்கப்புறமா மவுண்டன் கிளைம்பர்ஸ் அண்ட் பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பண்ணேன். இதுவும் 4 செட்டு, ஒரு செட்டும் 10 கவுண்ட்டு. இதை முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸ் பண்ணேன். 4 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. ஸோ 4 செட்டையும் முடிச்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணேன், 10 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸு. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டம்பிளில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. சரி, ஓகே, டம்பிள் இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி கொஞ்சம் கடைசி 2 நாள் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலைல்ல, இன்றைக்கி நான் ஒரே அடியாக எல்லாத்தையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் முடித்தோடனே பிளாங்க் வந்து 4 செட்ஸ் பண்ணேன். ஒரு செட்டுக்கு வந்து 20 கவுண்ட்ஸு, 20 செகண்ட்ஸு. ஸோ 4 செட்டு பண்ணி முடிச்சுட்டு இதோட என்னோடய எக்ஸசைஸ் ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சு நான் கீழே வீட்டில் வர்றப்போ, ஏன்னா இதெல்லாம் நான் என் டெரஸில் தான் பண்ணுறேன், நோ எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க் அவுட் சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு என் வீட்டுக்கு கீழே வந்தது உடனே எப்போவுமே கேரட் ஜூஸ் கொடுப்பாங்களே, இனிமேல் கேரட் ஜூஸ் இல்லை, கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போமே அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது மூலிமா எனக்கு அதிகமாக கேலரி வருதா கேலரி குறையுது எனக்கு ஒன்றுமே தெரியல. கேரட் ஜூஸை எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனுடைய கேலரிஸை. அதனால் நான் அதனால தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஸ்லோ ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அந்த தாட்டு உண்மையாக இல்லையா அப்படின்னு அதை நிப்பாட்டி பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால் நிப்பாட்டி பார்ப்போம், ஒரு 1 week to 10 days நிப்பாட்டி பார்ப்போம்னு வச்சுருக்கேன். அதனால் நான் கேரட் ஜூஸ் குடிக்காமல் டைரெக்டாக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நானே எப்பவும் போல் செய்வேன்ல, அந்த மாதிரி நான் செஞ்சேன். என்ன செஞ்சேன்னா, மஷ்ரூம் சுக்கா வித் தோசை. மஷ்ரூம் சுக்கா 200 grams மஷ்ரூமில் தான் பண்ணேன். அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி வித் கலோரியோட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போவுமே நான் 200 grams மஷ்ரூம் சுக்காவில் பண்ணேன் அப்படின்னா, அந்த 200 grams மஷ்ரூம் சுக்காவையும் சாப்பிட்டுட்டு அது கூட 3 தோசை வச்சு நான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த தடவை நான் 100 grams ஆஃப் மஷ்ரூம் சுக்கா தான் எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் 2 தோசை தான் நான் அது கூட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பிரித்து சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. அதனால் இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரித்து சாப்பிட்றத நான் முன்னாடி எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா, நேற்று வீடியோ பார்த்துருந்தா தெரியும். நான் பிரித்து சாப்பிட்றதுல பண்ண தப்பு எப்படி பண்ணேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பிரித்து மார்னிங் 9:30க்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் அதே பிரேக்ஃபாஸ்ட் அதனுடைய இப்போ மஷ்ரூம் சுக்கா ஃபார் அன் எக்ஸாம்பிள், மஷ்ரூம் சுக்கா இப்போ மீதி 100 grams இருக்குல்ல, அதை 1 o'clock வித் 1 தோசையோட நான் சாப்பிட்டுட்டு 4 o'clock தான் என்னுடைய ஃபைனல் சாப்பாடு. அதான் அன்னைக்கு உண்டான டேயில். ஸோ அதை சாப்பிட்டு முடிக்கும்போது ஹெவியாக நான் சாப்பிட்றேன். 4 o'clock நிறையா கூட்டு, நிறையா காய்கறிகள் வச்சு கம்மியான சாதம் போட்டு நிறைய சாப்பிட்றேன். ஸோ இது ஒரே நேரத்தில் எனக்கு டம்ப் ஆகுது. அப்படிங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். அந்த 4 o'clock ஈவினிங் 4 o'clock எனக்கு ஒரு லஞ்ச் அண்ட் டின்னர் சேர்ந்துருக்குல்ல, அதை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிரிச்சிட்றேன். அதை பிரித்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேற்று மஷ்ரூம் சுக்கா அதெல்லாம் காலையில் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு 12 மணி போல், மத்தியானம் 12 மணி போல் ஒரு டேட்ஸ் ஒன்று சாப்பிட்டேன், 4 பிஸ்தா சாப்பிட்டேன், கொஞ்சமாக அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட் சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 1:30க்கு வாழைப்பூ கொஞ்சம் சாப்பிட்டேன், வாழைப்பூ பொரியல், பட்டர் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸு. இது 3ஐயும் நான் 1:30க்கு மத்தியானம் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஈவினிங் 4 o'clock நான் மொத்தமாக சாப்பிடக்கூடிய லஞ்ச் அண்ட் டின்னரில் இருந்து பாதியை நான் 1:30க்கு நான் சாப்பிட்டேன். ஓகே, மீதி பாதியை மீதி பாதியை நான் 4 o'clock சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இதனுடைய ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நான் டெய்லி மென்ஷன் பண்ணுவேன். நேற்று நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த 1:30க்கு ஆன உடனே சரி எல்லாத்தையும் ஒரு கரண்டி போட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் 4 o'clock ஒரு கரண்டி போட்டு சாப்பிடுவோம். நான் அந்த மைண்ட் செட்லேயே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இதை மெஷர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ இன்றைக்கி என்னால் நான் சாப்பிட்டதை மெஷர் பண்ண முடியல. மற்றபடி அந்த போர்ஷன் வந்து மாறலை. அந்த போர்ஷன் வந்து நான் நினச்ச போர்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு 400 grams வெஜிடபிள்ஸ் வந்திருக்கும், டெஃபினட்டாக வந்திருக்கும். ப்ளஸ் 150 grams ரைஸ் எடுத்துருந்துருப்பேன். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் 1 large glass ஆஃப் பட்டர் மில்க்கு அதையும் முடிச்சுட்டு 7:40க்கு நைட்டு 7:40க்கு 300 grams ஆஃப் மஸ்க் மிலான். ஓகே, அந்த 300 grams ஆஃப் மஸ்க் மிலானும் வந்து 100 calories தான். ஸோ இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டேவோடைய டயட் முடிஞ்சுது. ஸோ நான் பிரித்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட் த சேம் டைம் கேரட் ஜூஸை நிப்பாட்டி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அலைண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ்
நைட்டு தூங்குறது ஆஸ் யூஷுவல் 9:30 படுத்து 10 மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலையில் 4:30 எழுந்திரிச்சதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஐ காட் ரியலி சர்ப்ரைஸ். பட் டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். 113.05 ஆர் 113.10 ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நான் குறையுது அப்படின்னு எனக்கு ஒன்று வருது இல்லை, ஒரு பாயிண்ட் என் கண்ணுக்கு தெரியும் போது இந்தந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்தந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ நேரம் நான் தூங்கினதுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட். அப்போ இந்த ரிசல்ட்டை நான் பதிவு பண்ணும்போது எனக்கு அது ஒரு டாக்குமெண்ட், உங்களுக்கு அது ஒரு வேல்யூ. ஓகே, இவன் பண்ண விஷயத்தை நம்மக்கிட்ட போட்டு காமிச்சு ப்ரூஃபோடு இவன் காமிக்கிறான் அப்படின்னு நீங்கள் அதை வேல்யூவாக கன்சிடர் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் அதே மாதிரி வெயிட்டு குறைஞ்சா நீங்கள் என்ன நம்புவீங்க. எனக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி ஃபார்ம் ஆகும் உங்கள் மூலியமாக. இந்த க்ரெடிபிலிட்டி ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம ஃபார்ம் ஆகும் வெயிட் லாஸ்க்கு, ஃபிட்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்யூனிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் உங்களுக்கும் எனக்கும். இந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்னா ஒன் வே பார்த்தா இருக்கக்கூடாது. நான் பேசி நீங்கள் கேட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் வளர்ச்சி அப்படின்னு உங்களை சார்ந்து மட்டும் என்னை சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளை சார்ந்து இருக்கணும். அதாவது நான் ஒரு தப்பு பண்ணுறேன், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் பண்ணது சரியாக இருந்தால் நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை விட்டுட்டு போயிடலாம். இதுக்கு எல்லா உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னோ, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி நான் எதையுமே சொல்ல மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா நான் பண்ணுற தப்பு எனக்கு தெரியாதுல்ல. நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ டெய்லி ஒரு 100 வியூ வருது, இல்லைன்னா ஒரு 200 வியூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு 10 வியூ தான் வருது. அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். அந்த 10 வியூ பார்த்தவங்க, உன் வீடியோ நல்லா இல்லையா, நீ என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னு எதாவது சொல்லணும். இப்போ 200 வியூ 300 வியூ போகுதுன்னா உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, உங்கள் வீடியோ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட எதாவது சொல்லணும். அது பையனோ பொண்ணோ, ஜென்ஸோ லேடிஸோ, தாத்தாவோ பாட்டியோ, யாரோ ஒருத்தங்க, யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி என்னுடைய வீடியோ நான் ஒரு 29 வயசு பையன். இந்த வயசில் இந்த 30க்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பசங்க பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ஒபிஸ், வெயிட் கெயின், ஃபோன் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ ஃபோனுங்கண்ணே, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, வெயிட் கெயினு, வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் இருக்கிற கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், வாடவர், ஆல்கஹால், சம் அடிக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நானும் கோ த்ரூ பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஆல்கஹால் தொட்டதில்லை, ஸ்மோக்கிங் தொட்டதில்லை. ஓகே, பட் அதை தவிர்த்து நான் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருந்திருக்கேன் இல்லை, ஐ எம் ஸ்டில் இன் அ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். நிறைய சும்மா இருப்பேன். ஐ ஏட் மோர் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், மோர் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், கணக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மீடியம் பீட்சா சாப்பிட்ட டைமெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மீடியம் பீட்சா. ஒரு மீடியம் பீட்சாவில் கிட்டத்தட்ட 6 பீஸ் இருக்கும். 2 மீடியம் பீட்சா, ஒரு கோக்கு, இப்படிலாம் நான் சாப்பிட்ருக்கேங்க. எனக்கே மிரள்றேன். ஒரு கோக்குனா 1/2 லிட்டர் கோக்கு. என்னடா இப்படிலாம் சாப்பிட்டு நம்ம வாழ்ந்திருக்கேன். அதனுடைய பின் விளைவு எனக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது ஓப்பனாக சொல்ல முடியாது. நான் பின் விளைவுன்னு நான் சொல்லிட்டேன், அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி என் வெயிட்டு கூடுது, வயசும் கூடுது. அப்போது வயதின் காரணமாக நான் இந்த வெயிட்டை குறைக்கலான்னு கேட்டால் இல்லை. என் உடம்பின் காரணமாக என் உடம்பு எனக்கு வேணும், பழைய மாதிரி நான் மாறணும். பழைய மாதிரினா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் டைமை நான் சொல்லலை, அதுக்கும் முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்தது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக உடம்பை நல்லா பராமரித்து அப்படி இருந்த டைமு, அம்மா சாப்பாடு அப்படி இருந்த டைம். இப்போவும் எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க. ஸோ ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ஹர் நவ். அட் த சேம் டைம் ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ஹர் ஃபுட்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் இருக்குங்கிறதுனால இதை நான் யூட்டிலைஸ் பண்ணாமல் இப்போவும் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. அதனால தான் நானே என் கைப்பட செஞ்சு சில ப்ரோட்டீன்ஸும், அம்மா கைப்பட செஞ்சு சில ஃபைபர்ஸும்
நான் எடுத்துக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் வருது. இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கும் வரணும்னா என்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கலாம், பேச்சுலராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், எனிஹவ் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் கூட இப்போ நீங்கள் இருப்பீங்க. அப்போது அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸோட, கன்சிஸ்டன்சியோட, டிசிப்ளினோட ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் 1 மணி நேரம், ஒரு எக்ஸசைஸ்னால் வாக்கிங் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் அட்லீஸ்ட் 1 ஹவராவது வாக் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணிங்கன்னா, நான் எந்த சாப்பாடையும் நிப்பாட்ட சொல்ல மாட்டேன், இந்த சாப்பாடெலாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். ஆனால் அதை சொல்கிற அளவுக்கு இன்னும் நான் அவ்வளோ ஒரு காம்படென்ஸால் ஒரு ஆள்லாம் இப்போ நான் கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். நான் ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டு, வேறு என்ன ஃபுட்டு, சுகர்னால் ஸ்வீட்டனாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவாய்டே பண்ணிக்கிட்டேன். நான் கம்மி பண்ணலை, அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதையும் மீறி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கம்மியாக ஏதாவது, அதுவும் டேட்ஸு இல்லைனா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதையும் மீறி எனக்கு சம்டைம்ஸ் எங்கள் அம்மா ஸ்வீட் செய்கிறாங்க, அது செய்கிறாங்கன்னா ஐ வில் ஹாவ் சம் போர்ஷன், நிறைய எடுத்துக்க மாட்டேன். அப்படி தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், சைனீஸ் அவாய்ட் பண்ணுங்கள், சுகர் கண்டென்ட் இருக்க அவாய்ட் பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய ஜெனட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய ஜெனட்டிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். என் ஜெனட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் மோசமான ஜெனட்டிக்ஸ் தான். ஓகேவா? அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ண வேண்டியது இருக்குது என் உடம்புக்கு. ஓகே, இவ்வளோ ரொம்ப பேசுகிறேன், ஐ நோ தட். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் மேட்டர், அதே தான். நான் ப்ரோபயோட்டிக்கும் ப்ரோட்டீனையும் ஆல்டர்னேட் டேஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ப்ரோபயோட்டிக்கை நான் எடுக்கும்போது எனக்கு என் கலோரி கவுண்ட்டு கூடுற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது கட் ஹெல்த்துக்கு நல்லது, குட் பாக்டீரியா எனக்கு இதாகும், கோலன் கேன்சர்லேருந்து தப்பிக்கலாம், பல 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 நன்மைகள் அந்த ப்ரோபயோட்டிக்கில் இருக்குது. பட் இப்போது என்னுடைய கோல், என்னுடைய வயிறும் முக்கியம், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னுடைய ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நான் குறைக்கணும். ஸோ என் ஃபேட்டை குறைக்கணும், என் வெயிட்டை குறைக்கணும். அதுக்கப்புறமா சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக நான் வச்சுருக்கிற ஒரு பாயிண்ட் தான் கட் ஹெல்த்து. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் பார்க்கும்போது ஹோல் பாடியை நான் ப்ரையாரிட்டியாக பார்க்குறேன். ஃபேட் கண்டென்ட்டு, கொலஸ்ட்ராலு, அப்புறம் வெயிட்டு, இது எல்லாத்தையும் நான் குறைக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி நான் குறைக்கணும்னா நான் கேலரி டெஃபிசிட்டில் இருந்தே ஆகணும். அப்படி நான் கேலரி டெஃபிசிட்டை இப்போ நான் ஒரு ஃபுட்டு செய்கிறேன்னா அந்த ஃபுட்டுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டும் ஆயிலும் மட்டும்தான் நான் கேலரி கவுண்ட்டுக்குள்ளே நான் கொண்டு வரனே தவிர்த்து, நான் போடுற வெங்காயம், தக்காளி, மசாலாஸ், இது எதையுமே நான் கேலரி கவுண்ட்டுக்குள்ளே கொண்டு வரல. ஓகேவா? அப்போ அதுக்கும் ஒரு கேலரிஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கு. அப்போ நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் நான் மெயின் இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணி சாப்பிட்றேன். ஈவன் தோ நான் ரொம்ப கம்மியாக எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கான்ஷியஸோடு நான் அதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணும்போது தான் இந்த ப்ரோபயோட்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, நான் வச்சுருக்கிற கோல் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த 100 நாளைக்குள்ளே இப்போ நான் சொன்ன வெயிட் இருக்குல்ல, 113.05 ஆர் 10 வாட் எவர் இட் இஸ். ஸோ 113ன்னு வச்சுப்போம். இந்த 113 மொத்தம் 3 டிஜிட் இருக்குது. இந்த 100 நாளைக்குள்ளே இந்த 100 days வெயிட் லாஸில் 100th டே வரும்போதோ இல்லை 101 day வரும்போதோ நான் 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டுக்காவது வந்திருக்கணும். இப்போ நான் XXL, நான் XXLக்காவது வரணும். இவ்வளோ தான் என் கோல். இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்னுடைய வெளியில் போகக்கூடிய சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்னோடய என்ஜாய்மெண்ட், என்னுடைய ஹோட்டல், ப்ராசஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாத்தையுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகே, பட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், நல்லதாகவே சில விஷயங்கள் இருந்தாலும் அது நம்ம கலோரிக்குள்ளே வரலை அப்படின்னா அதையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லலை. வாரத்தில் 7 நாள் இருக்குது, 5 நாள் வரைக்கும் நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு மீதி 2 நாள் நான் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கலாம். அப்படி வேணால் நான் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த 100 நாளை தொடர வரைக்கும் மேக்ஸிமம் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வயிறை மட்டும், அதாவது இந்த 100 நாளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு 30 days
ஃபஸ்ட்டு 30 டேஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போவும் நான் திரும்பவும் நான் அதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 30 டேஸ் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், டயட்டில் இருப்பேன். அது இப்போ நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இதே தான் நான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. அடுத்த 30 டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டயட்டில் இருப்பேன், எக்ஸசைஸ், தூக்கம் இதெல்லாம் அப்படியே இருக்கும். ப்ளஸ் ஃபாஸ்டிங்கும் 1 டே, வீக்லி 1 டே ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. அடுத்த 40 டேஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 30, அடுத்த 30, 60 டேஸ் முடிஞ்சது. அடுத்த 40 டேஸ் இருக்குல்ல, அந்த 40 டேஸில் அதே ஃபாஸ்டிங், அதே எக்ஸசைஸ், அதே டயட்டு எதுவுமே மாற போகிறதில்ல. ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் காலையில் நான் என்ன பண்ணுறனோ அது அப்படியே ஈவினிங்கும் நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட்டு. இதாவது அடுத்த 40 டேஸ் இன்க்ளூடிங் ஃபாஸ்டிங்கும் கூட. ஸோ இப்படி தான் நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன் இந்த 100 நாளை. ஸோ இந்த 100 நாளைக்குள்ளே என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் நான் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் தி சாக்ரிஃபைஸ் கலோரி கூடின நல்ல ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது. வேறு வழி இல்லை ராஜா, இப்படி தான் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கே என்ன கண்டா காண்டாக தான் இருக்குது. ஏன்னா நீ என்றைக்கோ எப்போயோ கீஜாலாம் தின்னுட்டு இன்றைக்கி நல்ல ஃபுட்டை நீ அவாய்ட் பண்ணுற அளவுக்கு உடம்பு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது எஸ், இட் வாஸ் குவைட் டென்ஷன் ஆகும். ஈவன் நல்லதோ கெட்டதோ நாம் ஒன்று முடிவு பண்ணிட்டோம் வெயிட்டை குறைக்கணும்னு, அதை நம்ம செஞ்சிடணும். ஓகே, நான் அதனால் இதை அவாய்ட் பண்ணுறேன். இந்த ப்ரோபயோட்டிக் அவாய்ட் பண்ணுறது ப்ரோபயோட்டிக் கெட்டதுங்கிறதுனாலையோ ப்ரோபயோட்டிக்னால வெயிட் லாஸ் ஆகாதுன்னோ கிடையாது. இட் வில் டூ வெயிட் லாஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும். ப்ரோபயோட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரோபயோட்டிக் உங்கள் மூளையை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கோம். யூ வில் பிகம் மோர் ஹாப்பி. உங்கள் குட் பாக்டீரியா பயங்கரமாக செரிஷ் பண்ணும் உங்களை. எவ்ரிதிங் வில் பி ப்ளஸ் பாசிட்டிவ் இன் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ். நத்திங் இஸ் நெகட்டிவ் அதர் தேன் த கேலரிஸ். ஏன்னா எனக்கு கேலரி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கேலரி அதில் கம்மி தான். ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாட்டுக்குள்ளே அந்த கேலரி வரும்போது எனக்கு நான் சாப்பிட்ற அளவுக்கு அந்த கேலரி கொஞ்சம் கூடையாக இருக்குது. நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன்னா கேலரி கம்மி தான் ப்ரோபயோட்டிக்கில். நான் இவ்வளோ சாப்பிட்டேன்னா கேலரி அதிகம்தான் ப்ரோபயோட்டிக்கில் எந்த ஃபுட்லேயுமே நான் இவ்வளோ சாப்பிட்டா கேலரி அதிகம்தான். ஆனால் இப்போ மஷ்ரூம்லாம் நான் இவ்வளோ சாப்பிட்டாலும் அதனுடைய கேலரி கம்மி தான். சில ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம தான் தேடி சாப்பிடணும். அந்த மாதிரி நான் தேடினேன் பல ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸில். இப்போ நான் பழைய கஞ்சிலாம் குடிக்கும்போது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒயிட் ரைஸ் இல்லையா, ப்ரௌன் ரைஸ்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவேன். பட் எனக்கு அதெல்லாம் தெரில. நான் ஒயிட் ரைஸ்லாம் நான் சாப்பிட்றேன். அதில் நான் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது அந்த ஒயிட் ரைஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இட்ஸ் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குதோ, ப்ரோபயோட்டிக் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கட் ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கேலரியும் கொடுத்துருது. அதனால் நான் அதை வேண்டாங்கிறேனே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கணும்னா ப்ளீஸ் கோ ஹெட். என்ன மாதிரி இருக்காதீங்க. நீங்களும் நல்லபடியாக வெயிட்டை குறைங்க. வெயிட்டை குறைக்கிறது ஃபாஸ்ட்டாக வெயிட்டை குறைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸ்லோவாக ஸ்டடியாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைங்க. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த 100 டேஸ் ஸ்கூல் வந்து ஃபாஸ்ட்டு கிடையாது, ஸ்லோ தான். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்லோ அதை விட ஸ்லோவாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என் பாயிண்ட். இந்த 100 டேஸ்க்கு மட்டும். 100 டேஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 99 kg வரேன்னு வச்சுக்கோங்க, டபுள் டிஜிட் நான் வந்துட்டேன் அப்படின்னா அது இன்னும் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஐ எம் நாட் ஒரி அபவுட் த ஸ்லோ. ஐ எம் ஜஸ்ட் ஒரியிங் அபவுட் எனக்கு ப்ராக்ரஸ் தெரியணும். அந்த ப்ராக்ரஸ் தெரிஞ்சால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் ரெகுலராக பண்ண முடியும். ப்ளஸ் ஃபர்மெண்டட் ஃபுட்டை, ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அவாய்டுங்கிறது தப்பான வார்த்தை, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை கொஞ்சம் செஞ்சு உடம்பை குறைச்சதுக்கப்புறமா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதை நல்லா சாப்பிட்டு உடம்பும் குறைஞ்சிரும், கட் ஹெல்த்தும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், நம்மளால் மேனேஜும் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு 18th வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.